காவிரியில் நீர் இல்லாததால் டெல்டா மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்த நிலையில் கடைமடை பகுதியான நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கும் ஓடம்போக்கி ஆற்றின் கதவணை பகுதியில் விவசாயிகள் வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் வைத்து மாலை போட்டு விளக்கேற்றியும் பூஜை செய்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின், விவரங்கள். வணக்கம் பரிதா. காவிரி கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழர்களின் முக்கிய பாரம்பரிய விழாவான ஆடிப்பெருக்கு விழா இந்த ஆண்டு முற்றிலும் களையிழந்து காணப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களின் இரண்டாவது பெரிய பாசன ஆறான கீழ்வேளூர் ஓடம்போக்கி ஆற்றில் தண்ணீரின்றி வறண்டு கிடக்கிறது. வழக்கமாக காவிரி நீர் கரை புரண்டு ஓடும் இந்த ஆற்றில் தற்போது ஒரு துளி நீர் கூட இல்லாத நிலையில் விவசாயிகள் ஆற்றின் கதவணைக்கு விளக்கேற்றி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் தண்ணீர் வைத்து மாலை அணிவித்து அரசுக்கு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி காவிரியில் தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு இதுவரை தண்ணீர் திறக்கப்படாதால் நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதியில் குறுவை சாகுபடி என்பது முற்றிலுமாகவே பொய்த்து போனது. இதனால் விவசாயிகள் கடும் வேதனையில் உள்ளனர். வயல்கள் வறண்டு கிடப்பதால் விழாவிற்கான உற்சாகமும் தற்போது இல்லாமல் போனது. ஆடிப்பெருக்கு வழிபாட்டை முடித்த விவசாயிகள் ஆற்றங்கரையில் கூடி தமிழகத்திற்குரிய தண்ணீரை தராத கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர். கருப்பு கொடிகளை ஏந்திப்படி காவிரி நீர் எங்கள் உரிமை, சம்பாவை காப்பாற்று என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கு என்றாலே காவிரியில் வெள்ளம் பாய்ந்து மஞ்சள், குங்குமம், புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இன்று குடிப்பதற்கே தண்ணீரில்லை, வாட்டர் பாட்டில் தண்ணீர் வைத்து ஆற்றை வழங்கும் அவநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பொய்த்து போகிற நிலையில் தற்போது சம்பா சாகுபடிக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறந்துவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். நாகை மாவட்டத்தை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தண்ணீர் இன்றி விவசாயமும் பொய்த்து போனதால் தமிழர்களுடைய பண்டிகையான அந்த ஆடிப்பெருக்கு விழாவும் களையிழந்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. பரிதா.